மச்சான் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி இருக்குடா. நேற்று வரைக்கும் ஸ்டூடெண்ட்டு, இன்னைக்கு என்னடானா அன்எம்ப்ளாய்டு யூத்தாக இருக்கும். சங்கட்டமாக இருக்குடா. அப்படிலாம் சொல்லாதடா, கேட்க நல்லா இல்லை. ஃபியூச்சர் என்டர்பிரினர் டெம்பரரி பிரேக்னு சொல்லு, கேட்க நல்லா கெத்தாக இருக்கும். ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் வச்சு அரியரே இன்னும் கிளியர் பண்ணல, இல்லை என்டர்பிரினர் வேறு. சும்மாறா. அதான்டா நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நினைச்சாவே எனக்கு ஒரே கோவமா வருது. நான் பேப்பரில் தப்பா எழுதுனா அது அரியருங்கிறானுங்க, இதே எலான் மஸ்க் தப்பா ராக்கெட் விட்டா அதை எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறானுங்க. நீ எலன் மஸ்க்கு முட்டு கொடுத்ததெல்லாம் போதும்டா. இன்னைக்கு வேற எங்கள் வீட்டில் வேலைக்கு போறியா இல்லை வெளியே போறியான்னு கேட்டாங்க. ஒரே சங்கடமாக போச்சுடா. எங்கள் வீட்டில் அதை விட கொடுமைடா. எப்போவுமே எங்கள் அம்மா காலையில் எழுந்திரிச்சோன்னே சக்கரை மாதிரி காஃபி குடிக்கிறியா தங்கம்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு ஹெச்ஆர் ஃபோன் பண்ணாராடா அப்படின்னு கேட்டாங்க. நான் ஃபோன் பண்ணவே இல்லைம்மா அப்படின்னு சொன்னோடனே காஃபியில் சக்கரையே போடாமல் கொடுத்துட்டாங்கடா. மச்சான் நம்ம இன்ஜினியர்லாம் ஆகுமாடா? நம்ம கனவெல்லாம் பழிக்குமா? கவலைப்படாத மச்சான், நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆனா என்ன ஆகாட்டி என்ன, நம்ம தான் கிளாஸுக்கே போகாம ஃபுல் அட்டெண்டன்ஸ் எடுப்போமே, அதுவே ஒரு கோர்ஸா எடுக்கலாம். புரியலடா, என்ன பிசினஸ் பண்ண போறோம்? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மச்சான். நம்ம காலேஜ் கேட் முன்னாடியே அட்டெண்டன்ஸ் கோச்சிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் ஆரம்பிச்சு நம்ம ஜூனியர்ஸ்க்கெல்லாம் பாடம் எடுத்து சம்பாதிப்போம்டா. சரிடா மச்சான், மழை வேற வர்ற மாதிரி இருக்கு. காலையில ஜட்டி வேற காய போட்டிருந்தேன், எடுக்கலன்னா எங்க அம்மா திட்டாங்க. சரி வரேன்.